வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன மல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தாங்க பர்கூர் மல்லி. இது என்ன மாதிரி ஷேப்பில் இருக்குது பாருங்கள். முல்லைப்பூ கட்டின மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இது நல்ல மல்லி வாசனை, ஹெவியான வாசனையாக இருக்கும். இது நிறைய தடவை நான் செடியை காமிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு 150 செடி வந்துச்சு. அதனுடைய பூக்கள், அதில் பூத்திருந்த பூக்கள், பூக்கறக்கு இருந்த பூக்களை மட்டும்தான் பறித்து கட்டினேன் நான். 1 முழம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பூவு. நல்லா இருந்தது. கட்டுறதுக்கும் அந்த காம்புகள் வந்து கொஞ்சம் நீளமாகவும், கட்டுறதுக்கு நல்ல வசதியாகவும் இருக்கும். நமக்கு மதுரை மல்லியெல்லாம் கொஞ்சம் காம்பு குட்டையாக இருக்கிறதுனால கட்டுறதுக்கு சிரமப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லாமல் இது நல்லா நீளமாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். தலைக்கு வைக்கும்போது வெயிட்டும் தெரியாது. அதோடு இதோட ஸ்பெஷல் என்னென்னா பார்த்திங்கன்னா, மதுரை மல்லி மாதிரியே மற்ற மல்லியெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் விட்டு விட்டு பூ எடுக்கும். ஆனால் மதுரை மல்லி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக பூ எடுக்கும். அதே மாதிரியே தான் இதனுடைய கேரக்டரும் இருக்குதுங்க. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மதர் பிளான்ட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 பிளான்ட்டு ரொம்ப குட்டி குட்டியாக, கஸ்டமருக்கு யாருக்கும் முடியாத அளவுக்கு குட்டியாக இருந்ததை எடுத்து நான் கவரில் மாற்றி வச்சேன். ஒரு 1 மந்த் இருக்கும். அந்த 1 மந்தில் செடி பெருசாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய மொட்டுக்கள் வரும்போது எல்லாம் கிள்ளி கிள்ளி விட்டுட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா, அந்த கிள்ளி விட்டதுலேருந்து திரும்பவும் மொட்டுக்கள் தான் எடுக்குதா வழிய இலை வர மாட்டேங்குது. அந்த இலை நிறையா வந்ததுனா தான் நமக்கு வந்து செடி பெருசாகும், ஹைட் ஆகும். ஆனால் என்ன சைஸுக்கு இருக்கோ அதுலேயே திரும்ப திரும்ப மொட்டு தான் எடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி அருமையான வெரைட்டி. வெயில் இருக்கிற வரைக்கும் நிறைய பூக்கும். அதுக்கப்புறம் தலையறக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் பூ வந்து கண்டினியூஸாக வச்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் மல்லிகைப்பூ வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்கள் கலெக்ஷன்ஸில் இந்த பர்கூர் மல்லியும் ஒன்று ரொம்ப முக்கியமானதுங்க. நிறைய தடவை செடியை காமிச்சிட்டதுனால இது கட்டின பூவை வச்சு வீடியோவாக கொடுக்குறேன். ரொம்ப அழகு, நிறைய வாசனை இந்த பர்கூர் மல்லி. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.